ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் மத்தியானத்துக்கு மேலே குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். டியூட்டி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டாக அப்ளை பண்ணிடணும். ஸோ அதுதான், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் மறக்காமல் எல்லாருமே குளிச்சுட்டு வந்தோன்னே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பைபிள் ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மார்க்கு எழுதின விசேஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, அதனால் மார்னிங்கும் வாசித்தேன். சரி அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு வாசிக்கிட்டு இருந்தேன். வாசித்து முடிச்சுட்டு எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளிப்பு. ஆக்சுவலாக நான் ஹேர் கிளிப் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 250 ருபீஸ்க்கு ஒரு 3 கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு கோல்டனில் ஸ்டீலு. ஸோ எனக்கு ஹேர் நிறைய இருக்கிறதுனால சின்ன சின்ன கிளிப்பு டியூட்டிக்கு போடுறப்ப என்னால் போட முடியல. ஸோ பெரிய கிளிப் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 3 எண்ணம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 3 எண்ணெய் எவ்வளோ ரூபா அப்படின்னா ஒரு 254 அந்த ரேட்டுக்கு வந்துருந்துச்சு. சரி, அப்படியே அதை எப்படி மாட்டி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் மாட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு சோப்பு டப்பா மாதிரி இருக்கிற கிளிப்பு. ஸோ ஹேர் நிறைய இருக்கிறனால நான் இது பண்ண முடியல. என்னால் மடக்கி சின்ன கிளிப்பை போட முடியறதுனால தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்போவுமே ஹேர் கிளிப் எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கொண்ட மாதிரி திருப்பிக்கிட்டு அதில் ஹேர் கிளிப் அட்டாச் பண்ணிடுவேன். ஸோ பார்க்கவே நல்லா தான் இருக்கும் அந்த ஒரு ஹேர் ஸ்டைல். நான் ஜடை மாதிரி பின்னி அப்படி போட மாட்டேன். டைரெக்டாகவே இப்படி மடித்து போட்டுட்டோம் அப்படின்னா ஹேர் ஈஸியாக பிரேக்கப் ஆகாது. ஸோ அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் நார்மலாகவும் நான் கிளிப் போட்டு காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு பிக் கிளிப். நீங்கள் இந்த வெயிலுக்கு கொண்டை போடணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நார்மல் ஹேரில் சும்மா ஒரு கிளிப் அட்டாச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளிப்பு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லாவே ஸ்டடியாக இருக்குது, நல்ல ஒரு திக்காக இருக்குது. ரேட்டுமே 3 கிளிப் கொடுக்காங்க 254க்கு. ஸோ அதனால் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, நான் காசு போட்டு வாங்கினது. அடுத்தது ஈவினிங் ஆயிடுச்சு, டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு டீ குடிக்க போடலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், காஃபியே போட்டுருவோன்னு காஃபி தூள் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலாக பாலை ஊற்றுறப்ப பால் திரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ தூக்கி தூர ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சீனி கிழங்கு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சீனி கிழங்கு அவிச்சு சாப்பிட்டேன். சீனி கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் வயிறு பசிக்கவே செய்யாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சீனி கிழங்கு சாப்பிட்டுட்டு நான் உட்காந்து அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூனிஃபார்ம் அயன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதை அயன் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி அயன் பண்ணுவேனா, டெய்லி அயன் பண்ணி தான் போடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண மாட்டேன். ஒரு இந்த சுடி மட்டும் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ரிங்காக இருக்கும், ரொம்ப சுருங்கி போய் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் தான் அயன் பண்ணுவேன். டெய்லி அயன் பண்ணி பர்ஃபெக்டாக போடுற ஆள்லாம் நான் கிடையாது. திடீர்னு அயன் பண்ணுவேன், திடீர்னு அயன் பண்ண மாட்டேன். என் மூடை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் இதை அயன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் சில நாளைக்கு டெய்லி வேலை செய்வேன். ரொம்ப தொடர்ந்து வேலை இருக்கிற மாதிரி வேலை செஞ்சிட்டே இருப்பேன். சில நாளைக்கெலாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி தான் என்னுடைய நிலமை இருக்கும். ஒரே நாள் மாதிரி எல்லா நாளும் நான் சிலர்லாம் பெர்ஃபெக்டாக இது போனால் இது செய்வாங்க, இது போனால் அது செய்வாங்க, அப்படி நான் செய்யவே மாட்டேன். ஸோ இப்போ அயன் பண்ணி முடிச்சுட்டு நான் வாக்கிங் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக வாக்கிங் இன்றைக்கி ஒரு 5-6 தடவை நடக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். நைட்டு டின்னர் சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஸ்பெஷல் டின்னர் பாருங்கள். கீழே எனக்கு தெரிஞ்ச வீட்டு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி வளகாப்பு போட்டாங்க. ஸோ அந்த சாதம் அவள் எனக்கு கொடுத்துருந்தா. ஸோ அதை தான் சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.